Hello everyone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th science chapter 24. அதாவது நம்ம வந்து ஆல்ரெடி வந்து 15, 16 அதுக்கப்புறம் 23, 24 இந்த மாதிரி 7, 8 எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து 24 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தி 2 ஃபேக்டர்ஸ் ஆஃப் த பயோஸ்பியர் அப்படின்னு கேட்காங்க. ஸோ பயோஸ்பியருக்கான 2 ஃபேக்டர் என்னென்ன அப்படின்னு கேட்காங்க. ஸோ அதை நம்ம இப்போ எக்ஸ்பிளைனும் பண்ண போகிறோம். ஸோ இதில் பயோட்டிக் அபயோட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபேக்டர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பயோட்டிக்னா என்ன? பயோட்டிக்னா வந்து லிவிங் ஃபேக்டர்ஸ், ஓகேவா? ஸோ விச் இன்க்ளூட் பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஆல் அதர் லிவிங் பீயிங்ஸ், ஓகேவா? அதாவது அனிமல்ஸ் இந்த மாதிரி எல்லா லிவிங் பீயிங்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணுறது தான் வந்து நம்மளுக்கு பயோட்டிக்காக இருக்குது. அதே வந்து அபயோட்டிக்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் லிவிங் ஃபேக்டர்ஸ், ஓகேவா? ஸோ அதாவது டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஏர், வாட்டர், சன்லைட், ஸோ இந்த மாதிரி நான் லிவிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அபயோட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நம்மளுக்கு செகண்ட் கொஸ்டினாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அஃபெக்ட் தி நைட்ரஜன் சைக்கிள். ஸோ ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ் வந்து நைட்ரஜன் சைக்கிளை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா burning fossil fuels, application of nitrogen based fertilizers and other activities can increase the amount of biological available nitrogen in an ecosystem அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா வாட் இஸ் அடாப்டேஷன். அடாப்டேஷன்னா என்னன்னா any feature of an organism or its part that enables to it exist under condition of its habitat is called adaptation. நம்மளுக்கே தெரியும் இல்லையா, அந்த ஒரு சிச்சுவேஷன், அந்த ஒரு அதாவது சரௌண்டிங்க்கு நம்மளை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம்ல, ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு இங்கே அடாப்டேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ரீசைக்கிள்டு வாட்டர். ஸோ ரீசைக்கிள்டு வாட்டருடைய யூசஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரீசைக்கிள்டு வாட்டர் கேன் பி யூஸ்ட் அஸ் அக்ரிகல்ச்சர், லேண்ட்ஸ்கேப், பப்ளிக் பார்க்ஸ், அதுக்கப்புறம் கூலிங் வாட்டர் ஃபார் பவர் பிளான்ஸ் அண்ட் ஆயில் ரிஃபைனரிஸ், டாய்லெட் ஃப்ளஷிங், டஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த மாதிரியான பர்பஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம ரீசைக்கிள் வாட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் IUCN, ஓகேவா? ஸோ IUCN என்ன, வாட் இஸ் த விஷன் ஆஃப் IUCN அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ IUCN ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னலான ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க்கிங் இன் த ஃபீல்ட் ஆஃப் நேச்சர் கன்சர்வேஷன். அதாவது நேச்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, நேச்சரை வந்து நம்ம கன்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து நம்ம IUCN அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நேச்சர் கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ்க்கான ஒரு சஸ்டைனபிள் யூசஸாகவும் இது இருக்குது. ஸோ இதனுடைய விஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த விஷன் ஆஃப் IUCN இஸ் a just world that values and conserves nature. அதாவது இந்த வேர்ல்டு வந்து எப்படி இருக்கணும், ஒரு கன்சர்வான, அதாவது நேச்சர் கன்சர்வ் பண்ணுற ஒரு வேல்யூவான ஒரு வேர்ல்டாக இருக்கணும் இது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய விஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் கார்பன் சைக்கிள் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட்டை வச்சு கார்பன் சைக்கிளை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கார்பன் அக்கர்ஸ் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ் இன் எர்த், ஓகேவா? ஸோ எர்த்தில் நம்மளுக்கு கார்பன் வந்து வேரியஸ் ஃபார்மில் இருக்குது, லைக் சார்கோலு, டைமண்டு அண்ட் கிராஃபைட் ஆர் எலமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆஃப் கார்பன், ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கார்பனோட ஒரு ஃபார்மாக தான் இருக்குது. ஸோ combined forms of carbon include carbon monoxide, carbon dioxide, carbonate salt, இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசமுமே வந்து கார்பன் கண்டெய்னிங் மாலிக்யூல்ஸால தான் மேடாக இருக்கு, லைக் புரோட்டீன், அப்புறம் நியூக்ளிக் ஆசிட் இதெல்லாம் வச்சு, ஓகேவா? ஸோ the atmospheric carbon dioxide enters into the plant through the process of photosynthesis to form carbohydrates, as we all know that, right? நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் பிளான்ஸ் இட் இஸ் பாஸ்ட் ஆன் ஹெர்பிவோர்ஸ், ஓகேவா? பிளான்ஸில் இது எப்படி பாஸ் ஆகுதுன்னா பாஸ்ட் ஆன் டு ஹெர்பிவோர்ஸ் அண்ட் கார்னிவோர்ஸ். டியூரிங் ரெஸ்பிரேஷன் ஆகும்போது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரிலீஸ் கார்பன், அது நம்மளுக்கு தெரியும், ரிலீஸ் கார்பன் இன்டு அட்மாஸ்பியர் இன் த ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடோடைய ஃபார்மாக அதை வந்து வெளியேற்றுது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஆல்சோ ரிட்டர்ன் டு தி அட்மாஸ்பியர் த்ரூ decomposition of dead organic matter, burning fossil fuels and volcanic activities. So contribution of carbon to the atmosphere could be reduced by afforestation and lesser uses of fossil fuel எல்லாமே வந்து லெஸராக யூஸ் பண்ணும்போது அது அஃபாரஸ்டேஷன் எல்லாமே அது வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. So next என்னன்னா list out the adaptation of xerophytes. Xerophytes உடைய adaptations. So adaptations of xerophytes வந்து well developed root-ஆ இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக வந்து Calotropis கொடுத்துருக்காங்க. So next வந்து water storing
parenchymatous tissues. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஆலோவேரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்மால் சைஸ் லீவ்ஸ் வித் வேக்சி கோட்டிங், அதுக்கு நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் லைஃப் ஸ்பேன் இன் அ வெரி ஷார்ட் பீரியட் ஆன் அவைலிங் தி மாய்ஸ்சர் அப்படின்றது தான் நம்மளுக்கு xerophytes-உடைய 4 அடாப்டேஷனாக இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா ரூட்ஸ் க்ரோ வெரி டீப் அண்ட் ரீச் தி லேயர் வேர் வாட்டர் இஸ் அவைலபிள். கரெக்டா? ஸோ விச் டைப் ஆஃப் பிளான்ட் டெவலப் தி அபவ் அடாப்டேஷன் வை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனோட அந்த பிளான்ட்டோடைய ரூட் எப்படி இருக்கும்னா எவ்வளோ அது கீழே வாட்டர் இருக்கோ அவ்வளோ கீழே அதோட போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து விச் டைப் ஆஃப் ரூட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் டைப் ஆஃப் அடாப்டேஷன் அண்ட் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள், இதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் வந்து நம்மளுக்கு xerophytes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ xerophytes ஒரு டைப் ஆஃப் plant that grow deep root. ஓகேவா? ஸோ xerophytes-ஆன பிளான்ட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட ரூட்ஸ்லாம் வந்து ரொம்ப டீப்பாக போகும். ஸோ as to reach the water source as they exist in a dry habitat அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next, why streamlined body and the presence of city is considered adaptation of earthworms. So streamlined bodies help them to live in a narrow burrows underground. Okay, wow. And for easy penetration into the soil. City help the earthworm to move through the soil. Okay, wow. Soil la adu vandu move agadhukku help பண்ணுது and provide an anchor in the burrows. Therefore, these are considered to be adaptation of earthworm. So இதெல்லாமே வந்து நம்மளுக்கு earthworm உடைய ஒரு adaptation-ஆ வந்து consider பண்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா why is it is impossible to all farmers to construct it in their field. ஸோ ஏன் வந்து எல்லா ஃபார்மருக்கும் அவங்களோட ஃபீல்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து impossible அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஃபார்மர்ஸ் மே நாட் பி ஏபிள் டு கான்டாக்ட் அ பாண்ட் இன் தயர் ஃபீல்டு. கரெக்டாக? ஸோ எல்லாருமே வந்து அவங்களோட ஃபீல்டில் ஒரு பாண்டை வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஆஸ் ஏ ஆக்குபை a large portion of a farmer's land. ஏன்னா அதுவே வந்து ஃபார்மர்ஸோட லேண்டில் ஒரு லார்ஜ் போர்ஷனை வந்து எடுத்துக்கும், ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ அதனால தான் இதை அவங்களால வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், அதாவது நம்ம ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ எந்தெந்த லெசன்லாம் இம்பார்ட்டன்ட், ஸோ அந்த லெசனில் நம்மளுக்கு என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஸோ அதில் போட்டிருந்த கொஷின்ஸ் எல்லாத்துடைய எக்ஸ்ப்ளனேஷனுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு வீலன் தமிழ் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.